ஒரு நாள் உன் பேரை நிலவில் நிலவில் வெட்டு இனிமேல் உந்தன் புகழ் பாட இமயம் தானே கல்வெட்டு ஆலே 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 ஓ ஆலே 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 ஓ ஆலே 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 ஓ பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு தாய்மொழி எல்லாமே வாய்மை சொல்லாது உள்மனம் பேசாமல் உண்மை தோன்றாது வாய்மொழி எல்லாமே வாய்மை சொல்லாது பெண் கிளி பொய் சொன்னால் ஆண் கிளி தூங்காது ஆண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு பாட்டு வரி புரிந்து கொண்டால் உன் பல்லவியை நீ மாற்று கண்களே நாடகம் ஆடுமா பெண் நெஞ்சமே பூடகம் ஆகுமா யார் சொல்லியும் பெண் மனம் മക്കളാ കടലിന്റെ ഉപ്പുകാറ്റിൽ മീനും മണക്കും നടുക്കടലിൽ കൊണ്ടാൽ കാറ്റ് കൊണ്ട് ചോര മണക്കും നാളെ കര കാണുമോ അതോ ഇരയാകുമോ കടലിൽ വെള്ളത്തിൽ വരച്ചൊരു വരയാകുമോ അനം തന്നെ ഉന്നം ബലവാൻ എവനോ അവൻ തന്നെ മന്നൻ ഇനി നായകനോ ഉള്ളം കല്ലാക്കി വെള്ളത്തിൽ നാവികനോ കട്ടുമരക്കാരനോ പെരുങ്കടൽക്കാരനോ ഇന്ന് വലയിൽ കുടുങ്ങുന്നത് മീനാണോ അതോ ഞാനാണോ കടൽ മീനാണോ നാളെ കര പോയി ചേരുന്നത് നീയാണോ അതോ ഞാനാണോ നീയാണോ ഞാനാണോ ആരാണോ കടലമ്മ കരഞ്ഞല്ലേ പെറ്റത് കണ്ണീരെല്ലാം അവളല്ലേ കട്ടത് കരയല്ല കടലല്ലേ കണ്ടത് കടലിന്റെ മക്കളാ കടലിന്റെ കടലമ്മ കരഞ്ഞല്ലേ പെറ്റത് കണ്ണീരെല്ലാം അവളല്ലേ കട്ടത് കരയല്ല കടലല്ലേ കണ്ടത് കടലിന്റെ മക്കളാ കടലിന്റെ ില്ല കലറകൾക്ക് കണക്കില്ലല്ലോ ഈ വള്ളം അണയുമോ ഉറപ്പില്ലല്ലോ കടലിൽ
மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிரு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே காட்டுக்குயிரு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். போடா எல்லாம் விட்டு தள்ளு பழச எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன பாதை 100 ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. டேய் ஊத காத்து வீச அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிமையான இந்த மாலை பொழுது அனைவரையும் சந்திப்பதை மகிழ்ச்சி. உண்மையிலே வந்து என்னுடைய பிறந்த நாள் எதிர்பாராத விதமாக எனது நண்பன் சிவா பிரான்சிலிருந்து என்னோட ஃப்ளைட்டில் வந்தேன். வரும்போது நாங்கள் சொன்ன ஒரு ஐடியா அன்றைக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடணும். அப்போ நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கடலுக்கு போய் அந்த கடலுக்கு என்ன கேக் கட்டுவாங்க. உடனே அவர் சொன்ன நான் என்னுடைய வீட்டில் நான் ஸ்விம்மிங் பூல் ஒன்று கட்டிக்கிறேன் அண்ணா செய்வோம்னு சொல்லி இந்த ஸ்விம்மிங் பூல் என்று அமைத்து எங்களை நண்பர்கள் சிலரை வரவழைத்து இந்த மகிழ்வான தருணத்தை வழங்கியமைக்கும் மேலும் கண் சிவாவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த எனது பிறந்த நாளில் சில அன்பளிப்புகளை வழங்குவதாக அவர் யோசித்திருந்தார். அந்த வகையில் பாலகுமார் சஹானா என்பது அவருடைய உறவினரும் அயலில் வசிப்பவரும் அந்த சிறுமிக்குரிய அதாவது காப்புதா சாதாரண பரீட்சையிலே 9A சித்தியார் பெற்று ஒரு திறமையை வெளிக்காட்டியிருக்கின்றார். அவருக்கு சிறு அன்பளிப்பை வழங்குவதற்காக ஒரு கம்ப்யூட்டரை அவர் பிரான்சில் கொண்டு வந்திருக்கின்றார். அதை அவர் சார்பாக நாங்கள் இந்த அவருடைய பெற்றோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டோம். மேலே 9 எடுப்பது என்று சொன்னால் பெரிய விடயம். அதுக்கு அவருடைய பெற்றோரின் பங்களிப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் என்னதான் ஆசிரியர்கள் பாடசாலையிலே கற்பித்தாலும் பெற்றோர்களுடைய பங்களிப்பு ஊக்குவிப்பு கவனிப்பு என்பது முக்கியம். அதனை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற பொழுது அன்பளிப்பு பரிசை வாங்கிக் கொள்றாங்க. கைதட்டி ஒரு மாற்றி வாழ்த்துக்கள். சிறப்பு யாருமே மகிழ்ச்சி. இந்த சந்தர்ப்பத்திலே சிவா என்பவர் பகுதி மக்களுக்கு வழங்குவது ஒரு சிறப்பு. எத்தனையோ பேர் எவ்வளவு பணம் இருந்தும் மனம் பெறாது. ஆனால் அவருக்கு அந்த மனம் உண்டு. எண்ணம் போல வாழ்க்கை என்று சொல்றார். அந்த நல்ல எண்ணம் போல அவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைந்து கொண்டிருப்பது என்பதை நான் கடைசியில் அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த முறையில் பார்த்து மறந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே உண்மையில் இவரும் இறக்கும்பொழுது எதையுமே கொண்டு செல்வதில்லை. அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த இது போன்ற பல அன்பளிப்புகளை அதை உரியவர்களுக்கு அதை ஊக்கப்படுத்தி வழங்குவது ஒரு சிறப்பான அம்சம். அதை பெறுபவர்களும் அதை மனதில் நிறுத்தி நல்ல ஒரு சாதனை படைக்க வேண்டும். மேலும் மேலும் அவருடைய கல்வியோ தொழிலோ பணியோ ஏதோ தொடர வேண்டும். அதுதான் அவருடைய எண்ணக்கரு. அந்த எண்ணக்கருவை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற வெளிப்படையான ஒரு நோக்கத்தோடு இன்று இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் என்னுடைய பிறந்த நாளை
இவ்வளவு சிறப்பாக நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த சிறப்பாக இந்த நிகழ்வை நடாத்தி நல்ல மதிய போசனம், அதாவது சாதாரணமாக பிரியாணி சோறு கொடுப்பார்கள், இல்லை சாப்பாடை பார்த்தா வித்தியாசமான சாப்பாடு பிரெஞ்சு முறையில் பிரான்ஸ்ல இருந்து சில அது அந்த சலாட்டு வாங்கின்னு ஒன்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த வகையில் நல்லதொரு மதிய போசனத்தை வழங்கி இருக்கின்றார். ஆகவே அதற்கு ஒரு பாராட்டுக்கள். எங்க நல்ல இருக்க கையாளி வாழ்த்துவாங்க. உண்மையை அப்படி பார்த்துருந்தா அந்த பாப்பா வந்து நினைக்கக்கூடாது. இதை பலருக்கு ஒரு படிப்பினையா இருக்கணும். நாங்கள் வெளிநாட்டிலிருந்து பல வருகிறார்கள், பல காசுகளை கண்டுபிடிக்கிறார்கள். நாங்கள் கொட்டல் வழியை பார்வையை உழவோ செலவழித்துட்டு போகின்றார்கள். அவர் பிரியான சில நல்ல விடயங்களை செய்வது ஒரு முன்மாதிரியானது. இதை பலர் பார்த்து இதை பின்பற்றுவார்கள் என்றால் அது உண்மையோடு வரவேற்க முடியும். உண்மையில் இந்த நாட்டிலே பல தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்க வேண்டும். தொழில் முயற்சி என்பது இங்கே அதாவது இங்கே எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் வெளிப்படையாக சொல்றது தான் வேலை செய்ய பயிற்சிப்படுகின்றார்கள், என்னோட தெரியவில்லை. ஆனால் உண்மையில் முயற்சியுடைய இலட்சியர் என்ற மாதிரி முயற்சி இருக்க வேண்டும். இவரெல்லாம் பிரான்ஸில் ஒரு பெரிய இன்ஜினியர் டாக்டர் டிரைவர் வெளிப்படையாக சொல்கின்றேன். அவர் ஒரு கிளீனிங் வேலை, ஒரு சொசைட்டிக்கு ஒரு லீடராக இருக்கின்றார், ஒரு செஃப்பாக இருக்கின்றார். அந்த அவர் ஆரம்பத்தில் அந்த கிளீன் பண்ணுறான். இப்போ இங்கே நாங்கள் ஒரு டொய்லெட்டை கிளீன் பண்ண வேணும்னு சொன்னால் நாங்கள்லாம் பின்னடிப்பேன், அதுக்குள்ளே போய் செய்ய வேண்டும். ஆனால் நான் நினைக்கின்றேன் அவர் அதை ஆரம்ப வேலையாக அப்படித்தான் சேர்ந்திருப்பார். இப்போ சேஃபாக இருந்தார் அப்படித்தானே. அப்படித்தான் நாங்கள் இங்கேருந்து பல கற்பனை பண்ணுகிறோம். வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி அப்படி இருக்கும் போக வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் ஒரு பெரிய சவாலாக வச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் எத்தனையோ பேரை நாங்கள் எங்களால் செய்து நாங்கள் முன்னுக்கு வர முடியும். அதுக்கு பலர் முன்னோடியாக இருக்கின்றார்கள். இங்கே அயராத உழைப்பு அப்படியான முடியுங்கள். அந்த வகையில் சிவா அவர்களை இந்த வயதில் அவர் ஒரு மன மகிழ்வோடு வாழ வேண்டும். அதாவது அவருடைய இந்த எண்ணங்கள் நிறைவேறி ஒரு சிறந்த மன மகிழ்வுடன் அவர் வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என வாழ்த்தி எனது இந்த உரையை முடிக்கின்றேன். மேலும் சின்ன சின்ன கருத்தை சொல்றேன்னு சொன்னா சொல்லலாம். சிவகுமார் கம் சிவகுமார் எங்களுடைய நண்பன், எங்களுடைய பயிற்சியில் படித்தவர். அதாவது சாவச்சேரி இந்த நிகழ்வில் வருவதற்கு இங்கே மிக முக்கியமாக ரங்கரவையில் தெரியும் முதற்கண் பெறமவர்களுக்கு என்னுடைய பர்த்டே விசேஷத்தை வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். அது இங்கே வந்த இடத்துல தான் இந்த சிவான்றவரும் அவருடைய அரேஞ்ச்மெண்ட்டுகள், அவருடைய அந்த ஸ்விம்மிங் பூல்கள் இதெல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லை, ஃப்ரெஞ்சு முறையில் இந்த சாப்பாடுகளை பரிமாறினார். வள நேரம் சோறு துண்டுறாங்கலாம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்தது. அதுக்கும் என் பேரண்ட்களை தெரிவித்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இல்லை பேர் தெரிஞ்சவே இல்லை. அந்த சரி அவர்களை எல்லாம் தெரியும். இங்கே முதல்ல வேலை செய்யணும்னா இன்னும் வச்சேன் இந்த ஒரு மாதம்தான் உண்மையாக முடிஞ்சது. ஒரு கடைசி மட்டும் வேலை செய்து மட்டும் முடித்து விட்டோம். கடைசி நாள் மட்டும் வேலை செய்தான். உண்மையிலே இப்படியான ஒரு நிகழ்வுகளில் வித்தியாசமான ஆட்களோட பழகுறது இதில் உண்மையாக சந்தோஷமான நிகழ்வுகள். உண்மையாக எனக்கு பின்னீரங்களில் நேரம் வராதுன்னு நான் தரத்திட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த வேலையில் இருக்கிறது பின்னீரங்களை எனக்கு மகிழ்வை தர்றபடியாக மேலே இருக்கிறது. மற்றபடி பெறம் அவர்களோட நாங்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இந்த நிகழ்வு மிகவும் மகிழ்ச்சியாக அமைஞ்சுது. இந்த நிகழ்வில் கடைசி நேரத்தில் நானும் பள்ளிய ஃப்ரெண்டுகள் நம்ம ரங்கன்ன்றவங்கலாம் மற்ற தம்பி தான் என்னோட உண்டா படித்தவர். இருந்தாலும் ரங்கனும் பழக்கம் அதில் சும்மா ஜாலியாக காரி விட்றது நல்லா தான் இருந்தது.
அதனுடைய இந்த நிகழ்வு டோட்டலாகவே சமச்சேரி என்றாலே எனக்கு தனியே பிடிச்ச ஒரு இடம் தென்மராட்சி என்றாலே நான் தென்மராட்சி ஆள்தானே இந்த இடங்கள் எல்லாம் பழகின இடங்கள் அப்போ படிக்கிற ஆத்திரையெல்லாம் தெரிஞ்ச இடங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திக்கிறது தனி சந்தோஷமான நிகழ்வுகள். உண்மையாக இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் கலந்து கொண்டதைக்கு மிகவும் சந்தோஷமடைகிறேன். மேலும் இவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் எல்லாம் நல்ல இறைவே பிரதித்து கொண்டு விடவுகள் நடத்திய நன்றி சிவகுமார். சசிகலா கண்டு ஆசிரியர் தானே சரி சும்மா சிவா கூப்பிட்டு போவா உடனே வாங்க அப்புறம் அடுத்த சிவா உங்கள உள்ள குமரில் போய் கேட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நண்பன் பரமனுடைய பிறந்த நாளை திறந்து பிறந்த நாள் போல சிவாவுக்கு எடுத்து செய்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சி தெரிகின்றது. எனக்கு செய்கிற மாதிரி எல்லா இதையும் செய்து இங்கே வருகின்ற நண்பர்களையும் அன்பாக பெருசு உபசரித்து அதற்கு தேவையான ஒன்றுகளை செய்து இந்த புதிய நீர்த்தொட்டியில் அநேகமான பேர்கள் தாங்கள் மட்டும் குளிக்கிற விரும்பாமல் நண்பர் குழாமே அதில் குளித்து சந்தோஷம் அடைந்து தானும் சந்தோஷம் அடைந்திருக்கிறார் சிவா. அவரும் நிறுவி வாழ்ந்து சொல்லி எனது நண்பனோட பிறந்த நாளை நல்வாழ்த்த கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைக்கு பெருமாளுடைய 64வது பிறந்த தினத்தையொட்டி என்னுடைய பிரான்சில் இருந்து வந்து அவருடைய நண்பன் சிவானா ஒரு வழியான இதை அரேஞ்ச் பண்ணி எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அதில் காணும் மகிழ்ந்து எங்களையும் மகிழ்வித்து இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார். அதுடன் சிறப்பான இன்னும் ஒரு அம்சம் ஒன்று இருக்கின்றது. சில வாழ்வாதார உதவிகளையும் அவர் இங்கு செய்திருந்தார். உண்மையிலேயே மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் அது அந்த மனசு வராது. அவர் அங்கே வந்து தான் தனிமையில் இருக்காமல் எங்களையும் சேர்த்து எங்களுடன் இந்த பெருமானந்தருடைய பிறந்த தினத்தை மிகவும் வாழ்வாகவும் நல்ல சாப்பாடு வந்து நல்லா அன்பு அனுசரிச்சிருக்கார். அவருக்கு அந்த நன்றி கூறி நன்றி. வணக்கம். இன்றைய நாளிலே பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நட்சத்திர மகால் நாயகன் பரமானந்தம் சார் அவர்களுக்கு பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த விழா ஏற்பாட்டினை மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு விடயத்தையும் மிகவும் அழகாக திட்டமிட்டு செய்து வந்திருக்கின்றார் பரமானந்தம் சாரனுடைய நண்பர் சிவா அண்ணா அவர்கள். உண்மையிலேயே நான் இந்த ஏட்டுக்குள்ளால வந்து உள்ளுக்குள்ள பார்க்கும்போது பெரிய ஏற்பாடு இங்கே இருக்கிறதை அவதானித்தேன். அவர் தனியாக நின்று தனது நண்பனுடைய பிறந்த தினத்தை மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்தி நடத்தி இருக்கின்றார். சிவா அன்னைக்கும் நன்றியை கூறிக்கொண்டு பரமானந்தன் சார் நெடுவழி காலம் நொடிகள் இல்லாது வாழ்ந்து எங்களுடைய பிரதேச மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விடயங்களை செய்து காட்ட வேண்டும் என்றும் அதேவேளை நண்பனுடைய பிறந்த தினத்திற்கு இன்று பல வாழ்வாதார உதவிகளை இதே தினத்திலே வைத்து செய்திருக்கின்ற சிவா அண்ணா அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அந்த வாழ்வாதார உதவியாக இது அவர் ஒரு உணவு பொதியை வழங்குவதாக இருக்கின்றார். சாந்தன் ராகுலன் சாந்தன் இருவரும் தயவு செய்து இங்கே வந்ததை பெற்றுக்கொள்ளவும். உண்மையில் அவர்கள் இந்த வளமுடன் மிக திறந்த ஒரு வேளாறுனா இந்த வரையும் தான் அறிமுகமானார். உண்மையில் கடிகா அதான் இந்த சில உதவியை வழங்குவதன் மூலம் அவர்கள் அதனை பெற்று மகிழ்வார்கள் என்பது எனது எண்ணம். சிவா அவங்களது கருத்தாக ஏதாவது கூறி நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். கருத்து தெரிவிக்கப்படுங்களா? அதில் போடுறீங்களா? அங்கே ஏன் ஓடணும்
சரி நீங்கள் பேச சரி உங்களோட இதோட நாங்கள் முடிச்சு கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் கேட்டுக்கொண்டதுக்காமைய திரு பரமா அவர்கள் இந்த பிறந்த நாளுக்கு தன்னுடைய நண்பர்களையும் என்னுடைய நண்பர்களையும் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து எந்த விருப்பப்படி தாராளமாக என்ஜாய் பண்ணினோம் என்ற ஒரு இடத்தில் அதற்காக மனப்பூர்வமாக நன்றி அடைகிறேன். இப்போ வந்து எல்லோரும் என்னை வாழ்த்து தெரிவித்ததற்கு மிகப்பெரிய நன்றிகள். மேலும் மேலும் நாங்கள் ஒரு வருடமும் மிகப்பெரிய முடிஞ்சோம் செய்து கொண்டிருப்போம் என்பது எங்களுடைய உடலில் தெரிந்திருக்கும் வரைக்கும் செய்து கொண்டே இருப்போம். என்னுடைய லட்சியம் என்று கூறி எல்லோருக்கும் நன்றி கூறி அதை முடித்துக் கொள்வேன். மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன் வர பக்கட்படையுண்டு முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்ல.